Hello friends, welcome to Macrotin Kit. இங்கே நம்ம என்ன பார்க்க போனால் ஸ்பீக்கர் பிளக்இன் பட் நோ சவுண்ட் இன் விண்டோஸ். ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புது சிஸ்டம் வாங்குறவங்களுக்கு யாருக்குமே ஸ்பீக்கர் சரியாக ஒர்க் ஆகுதில்ல. வேறு ஸ்பீக்கர் ப்ராப்ளமாக இல்லை மானிட்டர் ப்ராப்ளமாக யாருக்கு தெரியல. ஸோ அதில் வந்து அப்டேட் டிரைவ் கேட்குறேன். ஆனால் ப்ராப்ளம் என்ன, ஆடியோ கேனாட் ஏர் த்ரோஜி தான் மானிட்டர் ஸ்பீக்கர். ஒரு சில மானிட்டரில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கார்டு கொடுத்துருக்க மாட்டேங்க, ஏன்னா அது லோ காஸ்ட்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ காஸ்ட்லியான பொருள் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கார்டு சிம்பிளாக கிடச்சிருக்கும். அது ஆனால் ஸ்பீக்கர் மானிட்டரில் கனெக்ட் பண்ணுறதே பெட்டராக ஒர்க் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் அனதர் சைட் கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர், ஆல்வேஸ் ஹெட்ஃபோன் ஆடியோ அவுட்புட் அண்ட் சிபியூ. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மானிட்டரில் கனெக்ட் பண்ணுறது சிபியூ கனெக்ட் பண்ணுறது எப்போயுமே பெட்டராக இருக்கும் ஸ்பீக்கர். ஸோ டோன்ட் கனெக்ட் யூ ஸ்பீக்கர் கேபிள் டு மானிட்டர். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னால் சிபியூவில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் பெட்டராக ஒர்க் பண்ணும், ஏன்னா சிபியூவில் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே அது வந்து பேட்டரி இருக்கனால ஸ்பீக்கருக்கு பவரை கரெக்டாக போகிறதுனால அது ஒர்க் ஆகுது, பெட்டராக இருக்கும். ஸோ மானிட்டரில் கனெக்ட் பண்ண வேணாம், ஸ்ட்ரீட்டாக ஸ்பீக்கரில் சிபியூவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சில பேருக்கு கனெக்ட் பண்ணி முடிச்சா சில சவுண்டு வராமல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அது செட்டிங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது செட்டிங்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ண. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் த பிளாக், ரீகனெக்டிவ் சிபியூ பண்ணுங்கள், ரிட்டன் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் அதை. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிம்பிள் கேட்குது, லைனின்னு கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து ஸ்டார்டிங் சிம்பிளாக யூஸ் பண்ணுறவங்கள யூஸ் பண்ணி தெரியும், ஏன்னா ஃபுல் செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியணும், அதனால் அதை மைனஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், மியூசிக் சவுண்டு அது கிளியராக கேட்டுற மாதிரி, ஆனால் சவுண்டு வர மாட்டிருக்கு. என்ன ப்ராப்ளம், ஆடியோ எல்லாமே கிளியராக இருக்குது, சவுண்டு ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்க, எல்லா சவுண்டும் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், பட் சவுண்ட் கிடைக்க மாட்டிருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம் இதில், என்ன ப்ராப்ளம் இது சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆடியோ செட்டிங்ஸ் போங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ செட்டிங்ஸ் இருக்கும், சவுண்டு. ஓகே, சவுண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளேபேக் ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க, ப்ளேபேக் ஸ்பீட் ஆன் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் ஸ்பீக்கர் டிஸ்பிளேல இருக்குது. ஸோ நாட் பிளக்இன் ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்கு, அதில் பாருங்கள். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் நாட் பிளக்இன் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். ஓகே, சர்ச் பேக் கீழே போங்க, அதில் டிவைஸ் மேனேஜர் கொடுத்துருக்கோம். ஓகே, டிவைஸ் மேனேஜர் உழுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அங்கே சவுண்ட் வீடியோ கேம் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து HDMI டிஃபைனேஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் டிவைஸ். ஸோ கீழே ரிலாக்ட் கொடுத்துருங்க, அதுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுறேங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆக்ஷன் மேலே போனீங்கன்னா ஸ்கேன் ஹார்ட்வேர் சேஞ்ச் கொடுங்க. ஓகே, அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண மாதிரிங்க, கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும், அப்போ தான் உங்கள் டிரைவர் திரும்பி ரிட்டர்ன் வர கிடைக்கும், அது அப்டேட்டோடு கிடைக்கும். ஓகே, ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு, நியூ விண்டோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியோ செட்டிங்ஸ் எப்போயுமே கரெக்டாக இருக்கா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து சிபியூவில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு ரிட்டர்னு. ஸோ வந்து ஸ்பீக்கர் ஏதாச்சும் ப்ராப்ளம் கனெக்ட் ஆகிருக்கும், அது என்ன ப்ராப்ளம் செக் பண்ணி பார்ப்போம். கீழே சர்ச் பார் பண்ணிங்கன்னா ரியல் டெக் ஆடியோ மேனேஜர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரியல் டெக் ஆடியோ டிஜிட்டல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க, கீழே லைன் கொடுத்துருக்காங்க. அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கு, அது கீழே போய் செக் பண்ணிப்பேன். டிவைஸ் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எல்லா செட்டிங்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் செட்டிங்ஸில் வந்து என்னேபிள் ஜாக் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது முக்கியமாக இருந்தால் அவங்க சவுண்டு எல்லாமே கிளியராக அதில் கிடைக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ரெண்டுமே லைன் கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் முக்கியமான ப்ராப்ளமே. ஸோ அது வந்து ஹெட்ஃபோனாக மாற்றுங்க. ஸோ ஓகே, ஹெட்ஃபோன் மாற்றுங்க. அது கீழே பாருங்கள் ஸ்பீக்கர் வந்து ஆஃபில் இருக்குது, ஹெட்ஃபோன் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஆன் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா. ஓகே, ஸோ அடுத்தது வந்து கீழே இன்னும் லைனுன்னு கொடுத்துருக்காங்க, அங்கே பாருங்கள். ஓகே, லைனின் வந்து மிக்கா மாற்றுங்க. மிக்கா வந்து உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ மிக்கா ஆன் பண்ணுங்கள். நீங்கள் ரெக்கார்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா மிக்கா ஆன் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் மைக்ரோஃபோன் ஆன் ஆகிடுச்சு இப்போது.
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சவுண்டு இப்போ பெட்டர் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம சவுண்டு. ஓகே, ஸ்பீக்கர் பேக் ஆகிடுச்சு. இல்லை ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் கனெக்ட் பண்ணுறேங்க. எல்லாமே கரெக்டாக இருக்க ஒரு தடவை செக் பண்ணுங்கள். நான் இப்போ செக் த சவுண்ட் பார்ப்போம். இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை பாருங்கள், சவுண்டு கிளியராக வந்துடுச்சு. ஓகே, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.